ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேனலில். வாங்க கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நிறையா ஃபன்னியான கேம்ஸு, சூப்பரான கேம், நிறைய கேம் நம்ம போடுவோம் கூடிய சீக்கிரமாக. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக மைன்கிராஃப்ட்லேருந்து நம்ம தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ் எப்படி கட்டுறதுன்னு தான் பண்ண பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தேவை. அது வந்து தான் இப்போ நான் தேடிட்டுருக்கிறேன். அது எங்கன்னே கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ஃப்ளாட் சர்ஃபேஸில் இது மாதிரி கட்டியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி மலை மரம் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது, எங்கடா ஒரு இது பிளாக் இருக்குல்ல, இந்த கிராஸ் பிளாக், ஃபுல்லாக கிராஸ் பிளாக் மட்டுமே தான் இருக்கும். அந்த இடத்துல கிடைக்கலான்னு பார்த்தா அது தொட்டால் எனக்கு வந்து இந்த மாதிரி அன்லிமிட்டடாக எதுவுமே கிடைக்காது. க்ரியேட்டிவ்னால இந்த மாதிரி பொருளாக இருக்கும், ஆனால் அதில் வந்து எதுவுமே இருக்காது. சர்வைவலாக கூட விளாட முடியாது, ஏன்னா அங்கே தான் எதுவுமே இருக்காது, அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கே வீடு கட்டலாம். அது வரையும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் தேடுவோம். வாங்க. இது என்னடா, இது போர்ட்டல்னு நினைக்கிறேன். போர்ட்டல் இருங்க, அந்த செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு அப்படியே உடச்சி பார்த்துட்டு போகலாம். கோல்டன் ஆர்மரு, அயன் நக்கெட்டு, சிக்கன் நக்கெட் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அயன் நக்கெட்டு. நான் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்லாம் அவ்வளோக்கெலாம் விளாடவே மாட்டேன், எப்போயோச்சும் விளாடுவேன், அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இது என்னது, டபுள் டேப் டு ஃப்ளை, டவுன் டு ஸ்டாப் ஃப்ளை, ஒன்றும் தேவையில்ல. இது என்னங்க வந்துகிட்டே இருக்குதுங்க, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. சரி, எதுக்கும் நம்ம தொட்டுருவோம். திருப்பி எப்படிடா பறக்குது? ஓகே, திருப்பி டபுள் டேப் பண்ணால் பறக்கிறான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு அந்த இடத்த தேடி முடிச்சுட்டு அப்புறம் நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி நான் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரொம்பலாம் இல்லை, குட்டியாக தான் இருக்குது. இது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுலாம் நினைக்காதீங்க. அங்கே இருக்க ஐஸ் மலை, நான் இவ்வளோ நேரம் அங்கே நின்று தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம். ஓகே, கிளம்பு, இங்கேருந்து கிளம்புங்க. இது நான் எங்கள் இடம், நீ கிளம்பு, போயிட்டு இரு, அவ்வளோதான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிக்காக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துப்போம். இதில் பவரஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தான், இந்த பிக்காக்ஸ் தான். ஏதோ நெதரைட் பிக்காக்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இதை வச்சு இப்போ உடைக்கலாம். என்னடா புல் இருக்குது, அதுக்கு வேறு தனியாக உடைக்கிற மாதிரி. ஒரு 10 உடைக்கலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10. சூப்பர். இப்போ இந்த சைடு எவ்வளோ வைக்கலாம்? இந்த சைடு ரொம்பலாம் வராது போலங்க, கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த சைடு வந்து ஒரு எவ்வளோ வைக்கலாம், எனக்கே குழப்பமாகவே இருக்குது. அப்போ 2 இல்லை 3, 4, 5, குட்டியை நார்மலாக தான் கட்ட போகிறோம். 6, 7, 8 போதும். பார்த்திங்கன்னா இந்த ஹட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதாங்க இந்த குடிசை வீடு, அதைத்தான் நம்ம கட்ட போகிறோம். மாடி வீடெலாம் கட்ட போகிறதில்ல. 1, 2, 3, 4, உள்ளே 5, 6, 7, 8, கடைசியாக இங்கே வரையும் வந்திருக்கா. சரி, அப்போ 7 மட்டும் வச்சுக்கலாமா? ஆனால் அந்த இடத்துல வருது, நாங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த இடம் இல்லை இப்படி பண்ணிடலாம். சூப்பர்யா, இதை நம்மளுக்கு யோசிக்க வரல பாரு. ஓகே, இதை பிடிச்சி அடைச்சி விட்றலாம், அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதுக்கு ஒரு இது போடணும். பண்ணிடுவோமா? வாங்க, பண்ணலாம். போயிட்டே இரு. போ, வெட்டு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் வெட்டணும், ஓகேவா? நடுவில் ஃபுல்லாக வெட்டியாச்சு. இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி கேப் விட்டுரும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதையோச்சு போட்டு அடைச்சி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தான் என்ன வைக்கிறது, ஒரு சூப்பரான பிளாக் வைக்கணும். இந்த பிளாங்க் வைக்கலாங்க. நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதை வைப்போம். வை, எல்லாத்தையும் வை. அப்படி கொச்சன்னு வச்சுட்டே இருக்க வேண்டியது தான். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம். வைடா, சீக்கிரம் வைடா, லேட் பண்ணாதடா, வைடா. ஓகே, இந்த வீடு நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வரும்னு, நம்ம முன்னாடியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வாங்க, எல்லாத்தையும் பொறுமையாக வச்சு பார்க்கலாம்.
ஐயோ அவ்வளோதான். இதுதான் டென்ஷனு. நடுவில் இப்படி மேலே ஏறிக்கும். அதான் டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. வாங்க அவ்வளோதாங்க, முடிக்க போகிறோம் நம்ம இந்த இதை. ஓகே, வெற்றிகரமாக இதை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றது தான் ஒரு குழப்பமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வைப்போமா? இதை வைக்கலாம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வைக்கலாம். டோருக்கு வைக்கணும்ல, நம்ம டோருக்கு இங்கே ஒரு கேப் விட்டுறலாமா? எது கரெக்டாக டயாமீட்டர்லாம் அளந்து நடுவில் வைக்கணும். இது 2 தான் நடுவில், 2 டோராக வைக்கலாம். 2 டோர். ஓகே சூப்பரு. அப்போ இங்கே கன்ஃபார்ம் டோரு. ஹைட்டு வந்து ஒரு நம்ம ஹைட்டோட ஒரு 3 பிளாக்ஸ் 4 பிளாக்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரியல்லலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம கேமில் வந்து அதான் ஒரு பரவாயில்லையான ஒரு இதாக இருக்கும். ஓகே. ஐயோ 3 நாள்லாம் வச்சா எங்கேயோ இருக்கும் போல். இதுவே போதும். இல்லை இன்னும் ஒரு 8 இன்ச் ஏற்றிடலாம். போதுமா? இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே. 1 2 அது எவ்வளோடா இருக்குது? 1 2 3 4 இருக்குது. வை அடடா. நான் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த கேமில் வந்து நைட் ஆயிரும். நைட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெட்டை தூக்கி போட்டு படுத்து தூங்கிடுங்க. இது சர்வைவல் மூட்லலாம் ஜாம்பி வரும், இதுலேயும் வரும். ஆனால் இதில் எப்போனாலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம மட்டும் அவனுங்களை போட்டு கொல்லுன்னு கொள்ளலாம். அவனுங்களால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பெட்டை தூக்கி போடு. கருப்பு கலரில் சூப்பராக இருக்குது. ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சா காலையில் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், தூங்குடாடே. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதை வச்சு அடைக்கலாம். ஒரு நல்ல டோராக தேர்ந்தெடுக்கணும். எந்த டோர் நல்லாயிருக்கும்? வாங்க பார்ப்போமா? இது என்னென்னா இப்படி இருக்குது. இந்த டோர் கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்குது. மற்ற டோரை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் அப்படி சூப்பராக இருக்குதுன்னே சொல்கிறேன். வைக்கலாமா? இந்த டோர் ஒன்று, இது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கெலாம் ஒரு பட்டன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சில இதில். அதெல்லாம் எப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரேன். ஒரு நாள் எல்லாத்தையும் கற்றுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு ஒரு 2 இது உடைப்போமா? ஓகே, ஜன்னல் வேணும்ல வீட்டுக்கு. உடடா உள்ளே போகலாமா? ஓப்பன். உள்ளே போயாச்சு. கரெக்டாக இந்த ஆங்கிளில் ஒன்று மட்டும் போதும், குட்டியாகவே. இந்த இடத்துல மட்டும் குட்டியாக இருக்கட்டும். இங்கே வேணால் நம்ம நல்லா பெருசாக கட்டலாம். ஒரு 2 பிளாக்கு, 2 வேணாம், அது 1 கட்டலாம். 2 வச்சுப்போம். என்ன ஆயிரப்போகுது? கடைசியாக இங்கே வந்து 2 பிளாக் கேப் இருக்குதா? இல்லை 1 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒன்று வெட்டிடலாம். ஓகேங்க. ஓகே, பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரியே இந்த சைடு வெட்டு 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 துட்டு கட்டு. போடு 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 மிஸ்டி. ஓகேவா? இல்லை இன்னும் ஒரு சைடு எடுக்கணும். ஓகே மக்களே, வெற்றிகரமாக நம்ம இது வரையும் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கண்ணாடி துண்டு எடுக்கணும். கண்ணாடி துண்டு ப்ளூ கலர் கண்ணாடி தான், நார்மலான கண்ணாடி மாதிரி இருக்குது. ஓகே, வை 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 இன்னும் நிறைய கலர் கண்ணாடிலாம் இருக்குதுங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தான் தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு இதுவே வச்சுப்போம். ஏன்னா இதுதான் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் யூஸு. நாங்கள் உள்ளே வைப்போமா? மேலே வச்சிடலாம். வை 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 அவ்வளோதாங்க. ஓகே, பக்கா. இதோட ஹைட்டு கொஞ்சம் ஏற்றுவோமா? நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். பார்த்துட்டு பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்படி வைப்போம். ஓகேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 2 ஓட்டையை போட்டுட்டு இதோட இல்லை வேணாம், இது இருக்கட்டும். இதை வச்சுட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் நெருப்பு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். நெருப்புலாம் இதில் இருக்குமா? இருக்குது, நெருப்பு இருக்குதுங்க. ஓகே, வைப்போமா? நெருப்பு இங்கே ஒன்று வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது வீடு பற்றிக்கிட்டு எரிய போகுதுடா டேய். வீடுக்கு இது பற்றிக்க போகுது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். பற்றிக்காதுல்ல வீடுக்கு இது. சரி சரி. இப்போ இங்கே ஒன்று, இதுதான் முக்கியமான டாஸ்க். வை 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 வை
அட உள்ளுன்ட்டான்டா. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஓடு மாதிரி கட்டணும். ஓடெல்லாம் கட்டினோன்னா ரொம்ப கஷ்டம் போல். ஆனால் ஓடெல்லாம் எப்படி செய்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது. சரி வைக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம். அந்த சைடு வச்சாச்சு, கொஞ்சம் இந்த சைடு மட்டும் லைட்டாக வச்சுட்டா போகுது, அவ்வளோதான். முடிய போதா? அவ்வளோதாங்க, மேலேயே வச்சு முடிச்சாச்சு. வந்து மேலே, அதாவது வீட்டுக்கு ரூஃபில் வந்து நல்லா ஏதாச்சும் வசிக்கணும். எப்படி வைக்கலாம்? நான் ஒரு மாதிரி வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். மக்களே பார்த்திங்கன்னா நம்ம இப்படி செஞ்சாச்சு. இப்போ வந்து இது மட்டும் நான் காமிக்கலான்னு வச்சுட்டேன். இது மேலே ஒன்று வைங்க, அப்புறம் இங்கே தொட்டி இது மேலே ஒன்று வைங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஓடு வந்து நான் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். சப்பையாக நீங்களும் செஞ்சிடலாம். இது வந்து ஃபயர் எடுத்துடலாம்னு நினைக்கிறேங்க. ஒரு மாதிரி புகையாக போயிட்டு அசிங்கமாக இருக்கா. சரி பார்க்கலாம், நம்ம எடுத்துருவோம். நல்லா பார்க்கவே கன்றாவியாக இருக்குது, கேவல கன்றாவியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ப்ளூ ஃபயர் வச்சா இது பத்துமா? இல்லை அது மாடலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். புகை வருதுங்க. எதுக்கு ஒரு 2 லைட்டை தூக்கி வச்சா போகுது. இந்த பச்சை கலரில் இருக்கிற லைட்டை வைப்போம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிளு. இதை தூக்கி வச்சுட்டா வீடு வரும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட்டாக. ஓகே, இதுதான் கடைசி பார்ட். அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சது ரூஃபு. இப்போ இந்த கேப்பை என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வந்து அடைச்சிடலாம், இதை வச்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடைச்சிடலாம். அடா பொறுமையாடா. ஓகே, ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு நான் அந்த இதை பண்ணுறேன். கைஸ், நான் பார்த்தீங்கன்னா வீடை முக்கால்வாசி ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வீடை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு அடித்து துரத்திடலாம். கிளம்பு, எவன் கட்டி வச்சா பார்த்தீங்கன்னா ஒரு பெல்லு டிங் டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு, இந்த கிராஃப்ட் டேபிள். இது எப்படா வந்துச்சுங்க? இதுடா, இதெல்லாம் எடுக்க முடியாது போல். ஓகே, ஃபஸ்ட்டு இது எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா மூஞ்சி, என் மூஞ்சி ட்ராகன் மூஞ்சி, பன்னி தலையன், அப்புறம் இந்த க்ரீப்பர் வெடிச்சிருவோம்ல. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. பார்த்திங்கன்னா நான் மேலே ஒன்று பண்ணன்றோம்ல கைஸ், அதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன். ஓகே, சரியாக வருமா என்று சரியாக தெரியலை, பார்ப்போம். உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கோம் நான் என்னத்தை தான் பண்ணி தொலைய போகிறேன்ட்டு. அதை நானே பண்ணி காமிச்சிட்றேன், யாரும் கோவப்படாதீங்க, நானே பண்ணிடுறேன் மக்களே. சரி, இங்கேயே போட்டுடலாம். சரி, ஓகேடா. எங்கடா ஏனி? அவ்வளோதான், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா மேலே ரூட்டு, ஆனால் இது வரலன்னா நம்ம வந்து இந்த சைடு போடலான்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே வந்து மேலே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து தேவையே இல்லை ஏனி, இருந்தாலும் வீடுனா அது ஒரு மாதிரி நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்க, செட் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா மேலே சில பொருட்கள்லாம் வைக்கணும். பொருட்கள் என்ன வாயிலே வர மாட்டேங்குது கருமா. ஓகே, இது வந்து ஒரு ட்ராப் டோர் ஒன்று வச்சு பார்ப்போமா? இங்கே வீட்டுக்கு வந்து எவன் வந்தானோ தெரியாது, சும்மா மேலே, அதாவது கீழே என்ன நடக்குது அதெல்லாம் செக் பண்ணிக்க, எச்சரிக்கைக்கு. ஓகே, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே, இந்த சைடு இருக்குது, இந்த சைடுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் எடுத்துட்டு ஓகே போட்டுடலாம். ஓகே, இல்லை அது பேர் என்னடா, பிளாங்க்கு. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திறந்து பார்க்கலாம். சூப்பர். ஓகேடா தம்பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம ஒரு பெட்டு போடணும். மேலே படுத்துங்குவானுங்களே, அதை நம்ம தான் படுத்துங்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு பெட்டு தூக்கி மேலே போட்டுருவோம் மக்களே. போடு மக்களே. அவ்வளோதான். பார்த்திங்களா, ஜன்னல்லாம் வச்சுருக்கேன். எப்படி ஜன்னல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கடல், பார்த்திங்கன்னா பசுமையான காடு. என்ன வாழ்க்கடா சாமியோய். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃபார்ம் கட்டலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன வைக்கலாம், ஒரு சின்ன மீன் தொட்டி மாதிரி வைப்போமா, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியாக தான் வைக்க போகிறோம், பெருசாலாம் இல்லை. கண்ணாடி டப்பா, அந்த கண்ணாடி வந்து பீஸாக இருக்குல்லங்க,
அது வந்து சரியாக வைக்க முடியாது. இந்த இது குட்டி குட்டி கண்ணாடி இருக்குல்ல, இது அவ்வளோக்கு வைக்க முடியாது. இதுதான் வைக்க முடியும் ஈஸியாக. ஆனால் இது இவ்வளோ பெருசு இருக்குதே, இத்தா பெருசுலாம் இருக்கக்கூடாது. சரி விடு, நம்ம கட்டுறது ஒரு வீடு, அதுக்கு வேறு இவ்வளோ இது பில்டப்பு. சரி ஓகே, இங்கே வச்சுருவோமா? எம்மாடே, இதெல்லாம் இவ்வளோ பெருசு வருது, ஐயோ ஆத்தி. ஓகே, இத்திலூண்டா என்னங்க சொல்கிறீங்க? இது சரி வருமானு தெரியல. சப்போஸ் இப்போ வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம். அப்படி வந்தாலும் அது மேலே ஒரு பொருளை தூக்கி வச்சா போதும், அந்த தண்ணிலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணவே கூடாது இந்த மிஸ்டேக்கை. சரி போமா, தண்ணி எடுத்து எந்த மீன் போடலாம்? ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷு போடலாமா? ஓகே, ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷே காணோம். ட்ராபிக்கல் ஃபிஷ் இருக்காங்க, கீழே அதில் கண்ணாடி வச்சா நல்லாயிருக்கும். சரி, இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்மளால் இவ்வளோ தான் வைக்க முடியும். அதனால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இது மிஸ்டேக் நல்லாலாம் இல்லை, பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கிளி விடுவோமா? கிளி விட்டால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு. இருங்கங்க, இங்கே மெயினாக நான் ட்ராப் டோர் வைக்கணும். இது வேணாம், இது எடுத்துடலாம். அங்கே ட்ராப் டோர் வச்சிடலாம். கீழே வந்துருச்சுன்னா வராதுன்னு நம்புகிறேன். ஆனால் வந்துருச்சுன்னா சப்போஸ் எப்போவுமே சேஃப்டியாக இருக்கணும்ல, அதுக்கு தான். அங்கே இதில் ஒன்று வச்சுருவோமா? என்னால் அது வைக்க முடியல, தெரிஞ்சு ஏணி வச்சுருக்கனால அது வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, கிளி நீ வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இது என்ன ஃபுல்லாக அன்லிமிட்டட் தானே, பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். வா, எங்கள் கிளி முட்டை வேணும் நம்மளுக்கு. கிளி முட்டை இருக்குமா இதில்? கிளி முட்டைலாம் இருக்குமா? வாங்க செக் பண்ணி பார்ப்போம். கிளி முட்டை இருக்குதா இங்கே? எதுலலாம் வச்சுருப்பீங்க? இங்கே இருக்குது முட்டைகள். இதனடா இப்படி இருக்குது? நான் எதெல்லாம் கிளின்னு நினைக்கிறது? எது கிளி? அப்பா எத்தனை வச்சுருக்கானுங்க. ஜாம்பி, கோஸ்ட்டு, இதெல்லாம் என்னென்னே தெரியல. பேரட்னு இருக்குமே, பேரட் என்ன இது? பேரட்டு, வில்லேஜர், ஸ்பானிக், வெக்ஸா, ஸ்போக்கர், இண்டிகேட்டர், ஸ்கல்லரு, பிளேஸு, என்னென்னமோ இருக்குது. கேமல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையான கிளி வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து வார்டனு, எக்ஸலட்டி, கோட்டு, பன்னிகள், என்னன்னு தெரில, ஸ்ட்ரைடர்னு போட்டிருக்கு, மேக்மா கியூபு. என்னென்னமோ பேர் வச்சுருக்கீங்க. எனக்கு அந்த கிளி மட்டும் தாங்கடா ப்ளீஸ். ரெடி கிளி மட்டும் தாண்டா கேட்குறேன். கிளி இது இங்கே இருக்காது போலங்க. கிளி இருக்காதோ? இங்கே இருக்குது பாருங்க. இதை பார்த்து தொலையாமல் விட்ருக்கேன் பாரு. கிளி அடேங்கப்பா அழகாக இருக்குது. கலராக வருதுடா. வேணாம், இந்த கிளி வேணாம். போட்டு சாவு. எவன்டா அதில் அடி வாங்கினது என்கிட்ட? இந்த கிளி நல்லா அடி வாங்கிருச்சாப்பா, அதுவே அடித்து போட்டுடலாம். செத்து போய் கிளி. ஆமாம், செத்து போயிட்டான். ஓகே, இந்த கலர் தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த பொருளை வேறு என்னால் எடுக்க முடியலையா? எடுத்தாச்சு. ஓகேங்க, கிளியும் நம்ம வளர்த்தியாச்சு. என்னடா 4 கிளி இருக்குது. சரி, இருந்துட்டு போங்க. கிளி நம்ம வேணாம். அவ்வளோதாங்க, கிளியும் நம்ம போட்டாச்சு. ஏதாச்சும் வச்சு அடைக்க முடியுமா? அடைக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க, நம்மளோட வீடை வந்து கட்டி முடிச்சாச்சு. அதோட இந்த வீடியோவும் முடிகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஓகே, எப்படி இருக்குது இந்த வீடியோ? நல்லா இருக்குதா? வீடு எப்படி இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் நிறையா பண்ணலாம். இதே மாதிரி நிறைய கேம்ஸோடு சந்திக்கலாம் உங்களைய. சரி, ஓகே கைஸ், பாய் கைஸ். எல்லாம் லைக் பண்ணிட்டு போகிறேங்க கைஸ். பாய், டேக் கேர்.